அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5 வந்து பார்க்க போகிறோம். டோட்டலாக வந்து 170 கொஷின் வந்து எடுத்திருக்கோம். லைன் பை லைன் கொஷின் ப்ளஸ் புக் பேக் கொஷின். நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து புத்தகமாக வந்து வெளியிட்டிருக்கோம். அதாவது 11th இருக்கக்கூடிய கொஷின்ஸும் 12th இருக்கக்கூடிய கொஷின்ஸுமே ஒரு புக்காக வெளியிட்டிருக்கோம். அதனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 280 ரூபீஸ் தான். புக்ஸு வேணும்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். 11th தமிழுக்கான எல்லா வீடியோவுமே நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளேலிஸ்ட் போனீங்கன்னா 11th தமிழ் இருக்கும். லைன் பை லைன் கொஷின் தான், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ 12th தமிழ்லேயும் இந்த வீடியோ தவிர இன்னொரு 3 வீடியோ அப்லோட் பண்ணால் 12th தமிழ் வந்து முடிஞ்சிடும். ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். மதராசப்பட்டினம் தெய்வமணி மாலை ராமலிங்க அடிகளார், தேவாரம் திருஞான சம்பந்தர், அகநானூறு அம்மோனார், தலைக்குளம் வந்து தோப்பில் முகமது மீரான், படிமம். நம்ம படிமம் மட்டும் நம்ம வந்து பார்க்க மாட்டோம். கொஷின்ஸ் வந்து நம்ம புக்கில் இருக்கும், நம்ம அது இதில் வீடியோவில் பார்க்க மாட்டோம். ஸோ இதிலேருந்து தான் 170 கொஷின் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து என்ன போடுறோம் அப்படின்றது நம்ம டெலிகிராம் குரூப்பில் தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு மதராசப்பட்டினம் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், இந்தியாவில் 3 நூற்றாண்டுகளாக ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு அடித்தளமாகவும் அதிகார மையமாகவும் விளங்கிய கடற்கரை நகரம் எது அப்படின்னா மதராசப்பட்டினம். இந்தியாவில் 3 நூற்றாண்டுகளாக ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு அடித்தளமாகவும் அதிகார மையமாகவும் விளங்கிய கடற்கரை நகரம் தான் மதராசப்பட்டினம். தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படும் நகரம் வந்து சென்னை. தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படும் நகரம் வந்து சென்னை. சென்னைக்கு அருகே உள்ள குடியம் மற்றும் அத்திரம்பாக்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி அங்கு வாழ்ந்த மனித நாகரிகத்தின் காலம் எவ்வளோ அப்படின்னா 1,00,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. சென்னைக்கு அருகே உள்ள குடியம் மற்றும் அத்திரம்பாக்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி அங்கு வாழ்ந்த மனித நாகரிகத்தின் காலம் வந்து 1,00,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. 4வது கொஷின், மதராசப்பட்டினத்தில் ஓடக்கூடிய டேஸ் படுகை மனித நாகரிகத்தின் முதன்மையான களங்களில் ஒன்றாகும். ஆன்சர் வந்து கொற்றலையாற்றுப் படுகை. அதாவது மதராசப்பட்டினத்தில் ஓடக்கூடிய கொற்றலையாற்றுப் படுகை மனித நாகரிகத்தின் முதன்மையான களங்களில் ஒன்றாகும். எங்கு கண்டுபிடிக்கப்பட்ட கல்கோடாரி இந்திய அகழ்வாய்வு துறை வரலாற்றில் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தியது? ஸோ எங்கன்னா பல்லாவரம், சென்னை பல்லாவரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்கோடாரி இந்திய அகழ்வாய்வுத்துறை வரலாற்றில் திருப்பு முனையை ஏற்படுத்தியது. தற்போதுள்ள மயிலாப்பூரை கிபி 2ஆம் நூற்றாண்டில் மல்லியர்பா எனும் துறைமுகமாக கூறியவர் யார் அப்படின்னா தாளமி. தற்போதுள்ள மயிலாப்பூரை கிபி 2ஆம் நூற்றாண்டில் மல்லியர்பா எனும் துறைமுகமாக கூறியவர் வந்து தாளமி. சென்னையில் உள்ள திருவெற்றியூர், திருவான்மையூர், மயிலாப்பூர், திருமுல்லைவாயில் போன்ற கோயில்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்ட தலங்களாகும்? ஸோ எத்தனைனா 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தலங்கள்லாம் இதெல்லாம். சென்னையில் உள்ள திருவெற்றியூர், திருவான்மையூர், மயிலாப்பூர், திருமுல்லைவாயில் போன்ற கோயில்கள் வந்து 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தலங்களாகும். பல்லாவரத்தில் உள்ள பல்லவர் குடைவரை கோயில் யார் காலத்தில் அமைக்கப்பட்டது? ஸோ யாருடைய காலம்? 1ஆம் மகேந்திரவர்மன் பல்லவர் காலத்தில் அமைக்கப்பட்டது தான் பல்லவர் குடைவரை கோவில். பல்லாவரத்தில் உள்ள பல்லவர் குடைவரை கோவில் வந்து 1ஆம் மகேந்திரவர்மன் காலத்தில் வந்து அமைக்கப்பட்டது. 9வது கொஷின், எந்த கோவிலில் உள்ள கல்வெட்டு சென்னையில் கிடைத்தவற்றுள் பழமையான கல்வெட்டு எனலாம்? பல்லவர் குடைவரை. பல்லவர் குடைவரை கோயிலில் உள்ள கல்வெட்டு சென்னையில் கிடைத்தவற்றுள் பழமையான கல்வெட்டு எனலாம். திருவல்லிக்கேணியில் கிடைக்கும் டேஸ் கல்வெட்டும் பல்லவர் ஆட்சியில் இப்பகுதி சிறந்து விளங்கியதை காட்டுகிறது. ஆன்சர் வந்து நந்திவர்மன். திருவல்லிக்கேணியில் கிடைக்கும் நந்திவர்மன் கல்வெட்டும் பல்லவர் ஆட்சியில் இப்பகுதி சிறந்து விளங்கியதை காட்டுகிறது. 11வது கொஷின், கிழக்கிந்திய நிறுவனம் கால் பதிப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னரே 12-13ஆம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற கிராமங்களாக இருந்தவை எது அப்படின்னா சேத்துப்பட்டு, தாம்பரம், நுங்கம்பாக்கம், வியாசர்பாடி, மாதவரம், கோயம்பேடு. கிழக்கிந்திய நிறுவனம் கால் பதிப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னரே 12-13ஆம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற கிராமங்களாக இருந்தவை வந்து சேத்துப்பட்டு, தாம்பரம்,
நுங்கம்பாக்கம், வியாசர்பாடி, மாதவரம், கோயம்பேடு. கூவம் நதிக்கரையில் குளித்துவிட்டு அருகிலுள்ள கோவிலில் வழிபட்டதாக ஒரு குறிப்பு யாருடைய நாட்குறிப்பில் உள்ளது? ஆன்சர் வள்ளல் பச்சையப்பர். கூவம் நதிக்கரையில் குளித்துவிட்டு அருகிலுள்ள கோவிலில் வழிபட்டதாக வள்ளல் பச்சையப்பர் நாட்குறிப்பில் உள்ளது. 13வது கொஷின். பாரதிதாசன் பக்கிங்காம் கால்வாயில் எந்த நண்பர்களுடன் படகு பயணம் செய்திருக்கிறார்? மயிலை சீனி வேங்கடசாமி, பா. ஜீவானந்தம். பாரதிதாசன் பக்கிங்காம் கால்வாயில் எந்த நண்பர்களுடன் படகு பயணம் செய்திருக்கிறார்? மயிலை சீனி வேங்கடசாமி, பா. ஜீவானந்தம். சென்னையிலே ஒரு வாய்க்கால் புதுச்சேரி நகர் வரை நீளம் என்ற பாடலை மாவலிபுரச் செலவு என்ற தலைப்பில் கவிதையாக இயற்றியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். சென்னையிலே ஒரு வாய்க்கால் புதுச்சேரி நகர் வரை நீளம் என்ற பாடலை மாவலிபுரச் செலவு என்ற தலைப்பில் கவிதையாக இயற்றியவர் பாரதிதாசன். எந்த ஆண்டு எழுதப்பட்ட பத்திரம் ஒன்றில் தொண்டமண்டலத்து புழல்கோட்டத்து ஞாயிறு நாட்டு சென்னப்பட்டினம் என்று காணப்படும் குறிப்பு குப்பம் நகரமாக மாற்றம் பெற்ற வரலாற்றை கூறுகிறது? ஆன்சர் கிபி 1647. அதாவது கிபி 1647ஆம் ஆண்டு எழுதப்பட்ட பத்திரம் ஒன்றில் தொண்டமண்டலத்து புழல்கோட்டத்து ஞாயிறு நாட்டு சென்னப்பட்டினம் என்று காணப்படும் குறிப்பு குப்பம் நகரமாக மாற்றம் பெற்றதை வரலாற்றை கூறுகிறது. 16வது கொஷின். மயிலாப்பூருக்கு வடக்கே சில குப்பங்கள் மட்டுமே இருந்த மணல்வெளியை கிழக்கிந்திய வணிக நிறுவனத்தின் குடியேற்றத்திற்கான இடமாக தேர்ந்தெடுத்தவர் யார்னா பிரான்சிஸ் டே. மயிலாப்பூருக்கு வடக்கே சில குப்பங்கள் மட்டுமே இருந்த மணல்வெளியை கிழக்கிந்திய வணிக நிறுவனத்தின் குடியேற்றத்திற்கான இடமாக தேர்ந்தெடுத்தவர் பிரான்சிஸ் டே. மயிலாப்பூரின் இரு புறமும் ஓடிக்கொண்டிருந்த கூவம் ஆறு எவ்வாறு அழைக்கப்பட்டது? திருவல்லிக்கேணி ஆறு. மயிலாப்பூரின் இருபுறமும் ஓடிக்கொண்டிருந்த கூவம் ஆறு எவ்வாறு அழைக்கப்பட்டது? திருவல்லிக்கேணி ஆறு. பொறுத்துக, டைரெக்டாக கொடுத்துருக்கோம். வட சென்னை அப்படின்னா கொற்றலை ஆறு, மத்திய சென்னை கூவம் ஆறு, தென் சென்னை அடையாறு. வட சென்னை கொற்றலை ஆறு, மத்திய சென்னை கூவம் ஆறு, தென் சென்னை அடையாறு. சென்னையில் இருந்த டேஸ் பெரிய ஓடைகள் மற்றும் டேஸ் சிறிய ஓடைகள் இருந்தன. 18 பெரிய ஓடைகள். சென்னையில் இருந்த 18 பெரிய ஓடைகள் மற்றும் 540 சிறிய ஓடைகள் இருந்தன. சென்னையில் இருந்த 18 பெரிய ஓடைகளில் சில: பக்கிங்காம் கால்வாய், காட்டன் கால்வாய், விருகம்பாக்கம் கால்வாய், ஓட்டேரி நல்லா. இதெல்லாம் சென்னையில் இருந்த 18 பெரிய ஓடைகளில் சில: பக்கிங்காம் கால்வாய், காட்டன் கால்வாய், விருகம்பாக்கம் கால்வாய், ஓட்டேரி நல்லா. 21வது கொஷின். விஜயநகர ஆட்சியின் உள்ளூர் ஆளுநர்களான சென்னப்பரின் இரு மகன்களிடமிருந்து சென்னையை பிரான்சிஸ் டே விலைக்கு வாங்கிய ஆண்டு எப்போனா 22/8/1639. விஜயநகர ஆட்சியின் உள்ளூர் ஆளுநர்களான சென்னப்பரின் இரு மகன்களிடமிருந்து சென்னையை பிரான்சிஸ் டே விலைக்கு வாங்கிய ஆண்டு 22/8/1639. செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு உள்ளே வீடுகள் உள்ள பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? உள்ளே வீடுகள் உள்ள பகுதி வெள்ளையர் நகரம். செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு உள்ளே வீடுகள் உள்ள பகுதி வெள்ளையர் நகரம். செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள் இருப்பவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் பணியாளர்களின் நகரம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பணியாளர்களின் நகரம் கருப்பர் நகரம். செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள் இருப்பவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் பணியாளர்களின் நகரம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? கருப்பர் நகரம். கிழக்கிந்திய நிறுவனம் பெரும்பாலும் எவ்வணிகத்தை மேற்கொண்டது? எந்த வணிகம்? துணி வணிகம். கிழக்கிந்திய நிறுவனம் பெரும்பாலும் துணி வணிகத்தை மேற்கொண்டது. சென்னையை நோக்கி பல பகுதிகளில் இருந்த நெசவாளர்கள் வரத் தொடங்கியதால் எந்த புதிய பகுதிகள் தோன்றின? வண்ணாரப்பேட்டை, சிந்தாதிரிப்பேட்டை. சென்னையை நோக்கி பல பகுதிகளில் இருந்த நெசவாளர்கள் வரத் தொடங்கியதால் எந்த புதிய பகுதிகள் தோன்றின? வண்ணாரப்பேட்டை, சிந்தாதிரிப்பேட்டை. வடசென்னை பகுதிகள் டேஸ் என்று அழைக்கப்பட்டது.
ஆன்சர் வந்து மதராசப்பட்டினம். வட சென்னை தான் வந்து மதராசப்பட்டினம். தென் சென்னை வந்து சென்னப்பட்டினம் என்று அழைக்கப்பட்டது. வட சென்னை வந்து மதராசப்பட்டினம், தென் சென்னை வந்து சென்னைப்பட்டினம். 28வது கொஷின். வட சென்னை மற்றும் தென் சென்னை இரண்டையும் சேர்த்து மதராஸ் என்று அழைத்தவர்கள் வந்து ஆங்கிலேயர்கள். வட சென்னை மற்றும் தென் சென்னை இரண்டையும் சேர்த்து மதராஸ் என்று அழைத்தவர்கள் வந்து ஆங்கிலேயர்கள். 1646ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி சென்னையின் மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னா 19,000. 1646ஆம் ஆண்டில் கணக்கெடுப்பின்படி சென்னையின் மக்கள் தொகை எவ்வளோனா 19,000. சென்னை நகராட்சி எப்போது உருவாக்கப்பட்டது? 1688. சென்னை நகராட்சி உருவாக்கப்பட்டது 1688. சென்னை மாகாணத்தின் முதல் தலைவர் யாருன்னா எலியேல். சென்னை மாகாணத்துடைய முதல் தலைவர் வந்து எலியேல். யாருடைய ஆட்சி காலத்தை சென்னையின் பொற்காலம் என்பர்? யாருடைய ஆட்சி காலம்னா தாமஸ் பிட். அவருடைய ஆட்சி காலம் வந்து சென்னையின் பொற்காலம் என்பர். ஆசியாவின் முதல் ஐரோப்பிய கல்வி நிறுவனமான புனித மேரி தேவாலய தர்ம பள்ளி உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னா 1715. ஆசியாவின் முதல் ஐரோப்பிய கல்வி நிறுவனமான புனித மேரி தேவாலய தர்ம பள்ளி உருவாக்கப்பட்டது 1715. இந்தியாவில் எந்த நூற்றாண்டில் பள்ளிகள் பெருகியது? எந்த நூற்றாண்டுனா 19ஆம் நூற்றாண்டில் பள்ளிகள் வந்து பெருகியது. சென்னை கோட்டை கல்லூரி உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1812. சென்னை கோட்டை கல்லூரி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1812. சென்னை கோட்டை கல்லூரி. கிறிஸ்துவ கல்லூரி உருவாக்கப்பட்ட ஆண்டு. சென்னை கிறிஸ்துவ கல்லூரி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1837. 1837 கிறிஸ்துவ கல்லூரி உருவாக்கப்பட்டது. 37வது கொஷின். பிரசிடென்சி பள்ளி அதாவது மாநில கல்லூரி உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1840. பிரசிடென்சி பள்ளி மாநில கல்லூரி உருவாக்கப்பட்டது 1840. சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1857. சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1857. பெண்களுக்கென தொடங்கப்பட்ட கல்லூரி வந்து ராணிமேரி கல்லூரி. பெண்களுக்கென தொடங்கப்பட்ட கல்லூரி வந்து ராணிமேரி கல்லூரி. ராணிமேரி கல்லூரி உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1914. ராணிமேரி கல்லூரி உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1914. ஆங்கிலேயரின் நிதி உதவியின்றி இந்தியர் ஒருவரால் உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனம் எது அப்படின்னா பச்சையப்பன் கல்லூரி. ஆங்கிலேயரின் நிதி உதவியின்றி இந்தியர் ஒருவரால் உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனம் வந்து பச்சையப்பன் கல்லூரி. இந்தோ சாரசனிக் கட்டிடக்கலை எந்தெந்த கட்டிடக்கலையை இணைத்து உருவாக்கப்பட்டது? எந்தெந்த கட்டிடக்கலைனா முகலாய கட்டிடக்கலை, பிரித்தானிய கட்டிடக்கலை, இந்திய பாரம்பரிய பாணி இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்தோ சாரசனிக் கட்டிடக்கலை. 1768 இந்தோ சாரசனிக் கட்டிடக்கலை பாணியில் கட்டி முடிக்கப்பட்ட முதல் கட்டிடம் எது அப்படின்னா சேப்பாக்கம் அரண்மனை. 1768 இந்தோ சாரசனிக் கட்டிடக்கலை பாணியில் கட்டி முடிக்கப்பட்ட முதல் கட்டிடம் வந்து சேப்பாக்கம் அரண்மனை. இந்தோ சாரசனிக் கட்டிடக்கலை பாணியில் உருவாக்கப்பட்டவை என்னென்னு பாருங்கள். மத்திய தொடர்வண்டி நிலையம், தென்னகத்து தொடர்வண்டி தலைமையகம், பொது அஞ்சல் அலுவலகம், உயர்நீதிமன்றம், சென்னை பல்கலைக்கழகம், ரிப்பன் கட்டடம், விக்டோரியா அரங்கு. அவ்வளோதான். இதெல்லாம் வந்து இந்தோ சாரசனிக் கட்டிடக்கலை பாணியில் உருவாக்கப்பட்டவை. மத்திய தொடர்வண்டி நிலையம், தென்னகத்து தொடர்வண்டி தலைமையகம், பொது அஞ்சல் அலுவலகம், உயர்நீதிமன்றம், சென்னை பல்கலைக்கழகம், ரிப்பன் கட்டிடம், விக்டோரியா அரங்கு. இதெல்லாம் வந்து இந்தோ சாரசனிக் கட்டிடக்கலை பாணியில் உருவாக்கப்பட்டவை. 45வது கொஷின். ஆவணங்களை முறையாக கையாளும் பழக்கங்கொண்ட ஆங்கிலேயர் உருவாக்கிய டெஸ் சாரசனிக் கட்டிட முறையில் அமைந்தது எது அப்படின்னா மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ். ஆவணங்களை முறையாக கையாளும் பழக்கம் கொண்ட ஆங்கிலேயர் உருவாக்கிய மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் சாரசனிக் கட்டிட முறையில் அமைந்தது. இந்தியாவின் முதல் பொது நூலகம் இது கன்னிமாரா நூலகம். இந்தியாவின் முதல் பொது நூலகம் வந்து கன்னிமாரா நூலகம். தென்னிந்தியாவில் முதல் தொடர்வண்டி நிலையம் ராயபுரத்தில் அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து 1856. ஒரு ஜிகேல இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க.
டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஜிகேல இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. தென்னிந்தியாவில் முதல் தொடர்வண்டி நிலையம் எந்த இடத்தில் அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க, ராயபுரம். ஸோ நெக்ஸ்ட் 48வது கொஷின். ஆங்கிலேயருக்கும் சென்னை மாநகருக்கும் ஏறத்தாழ 300 ஆண்டு காலமாக இருந்த உறவு எப்போது முடிவுக்கு வந்தது? எப்போதுனா ஆகஸ்ட் 15, 1947. ஆங்கிலேயருக்கும் சென்னை மாநகருக்கும் ஏறத்தாழ 300 ஆண்டு காலமாக இருந்த உறவு எப்பொழுது முடிவுக்கு வந்தது? ஆகஸ்ட் 15, 1947. சென்னை இலக்கிய சங்க நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1812. சென்னை இலக்கிய சங்க நூலகம் தொடங்கப்பட்டது 1812. கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்டது 1860. கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்டது 1860. கீழ்திசை சுவடி நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1869. கீழ்திசை சுவடி நூலகம் தொடங்கப்பட்டது 1869. கீழ்திசை சுவடி நூலகம் டேஸின் தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. யாருன்னா காலின் மெக்கன்சி தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது தான் கீழ்திசை சுவடி நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2010. அண்ணா நூற்றாண்டு நூலகம் 2010. ஆசியாவின் 2வது மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆசியாவின் 2வது மிகப்பெரிய நூலகம் தான் அண்ணா நூற்றாண்டு நூலகம். தமிழாய்வு நூலகங்கள். உலக தமிழாராய்ச்சி நிறுவன நூலகம், ராஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம். ராஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் இஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். மறைமலை அடிகள் நூலகம், செம்மொழி தமிழாய்வு நூலகம், உவேசா நூலகம். இதெல்லாம் தமிழ் ஆய்வு நூலகங்கள். ஸோ 2வது தலைப்பு தெய்வமணி மாலை. நம்ம பார்க்கலாம். வள்ளலார் தெய்வமணி மாலை. வள்ளலார் சென்னையில் வாழ்ந்து எங்கு சென்று ஆன்மீக மையத்தை ஏற்படுத்தினார்? எங்கு அப்படின்னா வடலூர். வள்ளலார் சென்னையில் வாழ்ந்து எங்கு சென்று ஆன்மீக மையத்தை ஏற்படுத்தினார்? வடலூர். வள்ளலாரின் சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் கந்தக்கோட்டம். வள்ளலாரின் சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் கந்தக்கோட்டம். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் என்ற தெய்வமணி மாலை பாடலை இயற்றியவர் வள்ளலார். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் என்ற தெய்வமணி மாலை பாடலை இயற்றியவர் வள்ளலார். தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே என்ற தெய்வமணி பாடலை இயற்றியவர் வள்ளலார். தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே என்ற தெய்வமணி பாடலை இயற்றியவர் வள்ளலார். இலக்கண குறிப்பு. மலரடி உவமை தொகை மலர் போன்ற அடி. மறவா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். வளர்த்தலம் வினைத்தொகை. வளர்த்தலம் என்பது வினைத்தொகை. நினைக்கின்ற பகுபத உறுப்பிலக்கணம். இப்போ நினைக்கின்ற அப்படின்னு கொடுத்துட்டு அதனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நினை என்பது தான் வேர்ச்சொல். இப்போ நினைக்கின்ற நினை ப்ளஸ் இக்கு ப்ளஸ் கின்று ப்ளஸ் அப்படின்னு பிரிக்கலாம். நினை என்பது பகுதி, இக்கு சந்தி, கின்று நிகழ்கால இடைநிலை, ஆ என்பது பெயரச்ச விகுதி. வைத்து பகுபத உறுப்பிலக்கணம். இப்போ வைத்து அப்படின்னு கொடுத்துட்டு அதனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வை என்பது தான் வேர்ச்சொல், அதாவது பகுதி தான் வேர்ச்சொல்லாக வரும். வை ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஊ அப்படின்னு பிரிக்கலாம். வை பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, ஊ வினையச்ச விகுதி. பேசுவார் பகுபத உறுப்பிலக்கணம். பேசு ப்ளஸ் யூ ப்ளஸ் ஆர் அப்படின்னு பிரிக்கலாம். பேசு என்பது பகுதி, யூ என்பது எதிர்கால இடைநிலை. யூ எதிர்கால இடைநிலை. ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி தான் ஆர். உள்ளொன்று புணர்ச்சி விதி காண்க. உள் ப்ளஸ் ஒன்று அப்படின்னு பிரிக்கலாம். விதி பார்த்திங்கன்னா தனி குரல் முன்னொற்று உயிர்வரின் இரட்டும் என்ற விதிப்படி உள் இல் ப்ளஸ் ஒன்று அப்படின்னு சேருது. உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி உள்ளொன்று அப்படின்னு இணையுது. ஒருமையுடன் புணர்ச்சி விதை காண்க. ஒருமை ப்ளஸ் உடன் அப்படின்னு பிரிக்கலாம். விதி இ ஐவழி எவ்வும் அப்படின்ற விதிப்படி இந்த யூ வருது. உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி பார்த்திங்கன்னா ஒருமை இ ப்ளஸ் உடன் அப்படின்றது ஒருமையுடன் அப்படின்னு இணையுது. திருவருட்பாவை இயற்றியவர் யாருன்னா ராமலிங்க அடிகளார். அதாவது வள்ளலாருடைய பெயர் தான் ராமலிங்க அடிகளார்.
67வது கொஷின், தெய்வமணி மாலை திருவருட்பாவில் எத்தனையாவது திருமுறையாக இடம்பெற்றுள்ளது? எத்தனையாவது திருமுறைனா 5வது திருமுறையாக இடம்பெற்றுள்ளது. தெய்வமணி மாலை வந்து திருவருட்பாவில் 5வது திருமுறையாக இடம்பெற்றுள்ளது. தெய்வமணி மாலையின் எத்தனையாவது பாடல் கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் அருளை வேண்டி பாடப்பட்டது? எத்தனாவது பாடல்னா 8ஆம் பாடல். தெய்வமணி மாலையுடைய 8வது பாடல் வந்து கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் அருளை வேண்டி பாடப்பட்டது. சமரச சன்மார்க்க நெறியை வகுத்தவர் யார்னா ராமலிங்க அடிகள். சமரச சன்மார்க்க நெறியை வகுத்தவர் ராமலிங்க அடிகள். பசிப்பினி போக்கியவர் வந்து ராமலிங்க அடிகள். பசிப்பினி போக்கியவர் வந்து ராமலிங்க அடிகள். வள்ளலார் சிதம்பரத்தை அடுத்துள்ள டேஸ் என்ற ஊரில் பிறந்தார். வள்ளலார் வந்து சிதம்பரத்தை அடுத்துள்ள மருதூர் என்ற ஊரில் பிறந்தார். ஆண்மைநேய ஒருமைப்பாடு தலைக்கவும் உண்மை நெறி ஓங்கவும் பாடுபட்டவர் தான் வந்து வள்ளலார். ஆண்மைநேய ஒருமைப்பாடு தலைக்கவும் உண்மை நெறி ஓங்கவும் பாடுபட்டவர் வந்து வள்ளலார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற பாடலை இயற்றியவர் வந்து வள்ளலார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற பாடலை இயற்றியவர் வந்து வள்ளலார். யாருடைய பாடல்கள் ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கும் தன்மையுடையவை? யாருடைய பாடல்கள்? வள்ளலாருடைய பாடல்கள். வள்ளலாருடைய பாடல்கள் வந்து ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கும் தன்மையுடையவை. திருவருட்பா எத்தனை திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது? எத்தனை திருமுறைகள்னா 6 திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது திருவருட்பா. ராமலிங்க அடிகளாரின் உரைநடை நூல்கள். உரைநடை நூல்கள் வந்து மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். ராமலிங்க அடிகளாருடைய உரைநடை நூல்கள் வந்து மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஸோ நெக்ஸ்ட்டு 3வது தலைப்பு வந்து தேவாரம். தேவாரம் திருமயிலை என்று அழைக்கப்படும் ஊர் வந்து மயிலாப்பூர். திருமயிலை என்று அழைக்கப்படும் ஊர் வந்து மயிலாப்பூர். மலிவிலா வீதி மடநல்லார் மாமயிலை கழிவிலா கண்டான் கபாலீச்சுவரம் அமர்ந்தான் என தொடங்கும் தேவார பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். மலிவிலா வீதி மடநல்லார் மாமயிலை கழிவிலா கண்டான் கபாலீச்சுவரம் அமர்ந்தான் என தொடங்கும் தேவார பாடலின் ஆசிரியர் வந்து திருஞான சம்பந்தர். பழிவிலா பாடல் செய் பங்குனி உத்திர நாள் ஒளிவிலா காணாதே போதியோ பூம்பாவாய் என்ற தேவார பாடலின் ஆசிரியர் வந்து திருஞான சம்பந்தர். பழிவிலா பாடல் செய் பங்குனி உத்திர நாள் ஒளிவிலா காணாதே போதியோ பூம்பாவாய் என்ற தேவார பாடலின் ஆசிரியர் வந்து திருஞான சம்பந்தர். தேவாரம் தந்த திருஞான சம்பந்தர் முத்து பல்லக்கில் செல்வது போன்ற 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சுவரோவியம் எங்கு உள்ளது? எங்கன்னா திருநெல்வேலியில் வந்து இருக்குது. தேவாரம் தந்த திருஞான சம்பந்தர் முத்து பல்லக்கில் செல்வது போன்ற 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சுவரோவியம் எங்குள்ளது? திருநெல்வேலி. சொல்லும் பொருளும் மலிவிழா அப்படின்னா விழாக்கள் நிறைந்த, அதான் மலிவிழா. மட நல்லார்னா இளமை பொருந்திய பெண்கள் தான் மட நல்லார். கழிவிழானா எழுச்சி தரும் விழாதான் வந்து கழிவிழா. பழிவிழானா திசைதோறும் பூசையிடும் உத்தர விழாதான் வந்து பழிவிழா. திசைதோறும் பூசையிடும் உத்தர விழாதான் பழிவிழா. ஒளி விழானா ஆரவார விழாதான் வந்து ஒளி விழா. மயிலை கபாலீஸ்வரம் எனும் கோவிலில் விட்டிருக்கும் இறைவனுக்கு பூசையிடும் விழாதான் வந்து பங்குனி உத்திர விழா. மயிலை கபாலீஸ்வரம் எனும் கோவிலில் விட்டிருக்கும் இறைவனுக்கு பூசையிடும் விழா வந்து பங்குனி உத்திர விழா. மாமயிலை இலக்கண குறிப்பு வந்து உரிச்சொற்றொடர். மாமயிலை வந்து உரிச்சொற்றொடர். கண்டான் பகுவத உறுப்பிலக்கணம். இப்போ கண்டான் அப்படின்னா அதனுடைய வேர்ச்சொல் என்னன்னு கேட்டாங்கன்னா கான் என்பது தான் அதனுடைய வேர்ச்சொல். கான் கண் ப்ளஸ் இட்டு ப்ளஸ் ஆன். கான் அப்படின்றது பகுதி, கண் என குறியது விகாரம், இட்டு வந்து இறந்த கால இடைநிலை, ஆண் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஆண் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. 85வது கொஷின், அமர்ந்தான் பகுபத உறுப்பிலக்கணம். அமர் ப்ளஸ் இத்து இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆண். அமர் என்பது பகுதி, இத்து வந்து சந்தி, இந்தானது வந்து விகாரம், இத்து வந்து இறந்த கால இடைநிலை, ஆண் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி.
பூம்பாவாய் புணர்ச்சி விதி காண்க. பூ ப்ளஸ் பாவாய் அப்படின்னு வந்து பிரிக்கலாம். விதி வந்து பூப்பெயர் முன் இனமின்மையும் தோன்றும் அப்படின்ற விதிப்படி வந்து பூம்பாவாய் அப்படின்னு வந்து இணையுது. மயிலாப்பூரின் சிறப்புகள். மடலார்ந்த தெங்கின மயிலை இருளகற்றும் சோதி தென்மயிலை கற்றார்கள் ஏத்தம் கபாலீஸ்வரம் கண்ணார் மயிலை கபாலீஸ்வரம் கருஞ்சோலை சூழ்ந்த கபாலீஸ்வரம் மங்குல் மதித்தவளும் மாடவீதி மயிலாப்பூர் ஊர்த்திரை வேலை உலாவும் உயர்மயிலை மயிலை பதியத்தில் காணப்படும் விழாக்கள் பாருங்கள். ஐப்பசி வந்து ஓண விழா. கார்த்திகை வந்து விளக்கு திருவிழா. மார்கழி வந்து திருவாதிரை விழா. தை வந்து தைப்பூச விழா. மாசி வந்து கடலாட்டு விழா. பங்குனி வந்து பங்குனி மாதத்தில் வந்து பங்குனி உத்திர விழா. திருமயிலாப்பூர் பதிகம் திருஞான சம்பந்தர் பாடிய தேவாரத்தில் எத்தனையாவது திருமுறையில் இடம்பெற்றுள்ளது? எத்தனையாவதுனா 2ஆம் திருமுறையில். முதல் 3 திருமுறையும் வந்து திருஞான சம்பந்தர் தான். அந்த 3 திருமுறையில் 2ஆம் திருமுறையில் வந்து திருமயிலாப்பூர் பதிகம் வந்து இருக்குது. 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளை பாடியவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். முதல் 3 திருமுறைகளை பாடியவர் வந்து திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தரின் பாடல்கள் பாடல்களாகவே திகழ்கின்றன. இசை பாடல்களாகவே. திருஞான சம்பந்தரின் பாடல்கள் வந்து இசை பாடல்களாகவே திகழ்கின்றன. திருமுறைகளை தொகுத்தவர் ஏன்னா நம்பியாண்டார் நம்பி. யாருடைய பாடல்களில் சமுதாயத்தின் பொருளாதார கலை பண்பாட்டு நிலைகள், தமிழுக்கு இருந்த உயர்நிலை, இசை தத்துவம், சமய கோட்பாடுகள் அனைத்தும் விரவி கிடக்கின்றன. யாருடைய பாடல்கள்னால் திருஞான சம்பந்தருடைய பாடல்களில். யாருடைய பாடல்களில் சமுதாயத்தின் பொருளாதார கலை பண்பாட்டு நிலைகள், தமிழுக்கு இருந்த உயர்நிலை, இசை தத்துவம், சமய கோட்பாடுகள் அனைத்தும் விரவி கிடக்கின்றன. யாருடைய பாடல்கள்? திருஞான சம்பந்தருடைய பாடல்களில். ஸோ நெக்ஸ்ட்டு 4வது தலைப்பு வந்து அகநானூறு. 94வது கொஷின். பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் இருங்கலி செருவின் உலா அது செய்த என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து அகநானூறு. பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் இருங்கலி செருவின் உலா அது செய்த என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து அகநானூறு. நெல்லின் நேரே வெண்கல் உப்பு என செறி விளைமாறு என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து அகநானூறு. நெல்லின் நேரே வெண்கல் உப்பு என செறி விளைமாறு என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து அகநானூறு. பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் இருங்கலி செருவின் உலா அது செய்த என தொடங்கும் அகநானூற்று பாடலில் அமைந்துள்ள திணை என்னன்னா நெய்தல் திணை. சொல்லும் பொருளும். வேட்டம் அப்படின்னா மீன் பிடித்தல். களி வந்து உப்பங்களி. செரு அப்படின்னா வயல். கொள்ளை அப்படின்னா விலை. என்றூல்னா சூரியனின் வெப்பம் தான் என்றூல்னா சூரியனின் வெப்பம். விடர் அப்படின்னா மலை வெடிப்பு. கதல்னா விரைவு. உமணர்னா உப்பு வணிகர். எல் வளை அப்படின்னா ஒளிரும் வளையல். தெளிர்ப்ப அப்படின்னா ஒளிப்ப. விழி அரினா குரல் கேட்ட. நெமலி அப்படின்னா நாய். வெறிய அப்படின்னா அஞ்சிய. மதற்கயல் அப்படின்னா அழகிய மீன். புனவன் அப்படின்னா
புனவன்னா காணவன், அல்லல்னா சேரு, பகடுனா எருது. அல்லல்னா சேரு, பகடு அப்படின்னா எருது. உப்புக்கு மாற்றாக நெல்லை தந்து உப்பை பெற்றனர் என கூறும் நூல் வந்து அகநானூறு. உப்புக்கு மாற்றாக நெல்லை தந்து உப்பை பெற்றனர் என கூறும் நூல் வந்து அகநானூறு. இலக்கண குறிப்பு: பெருங்கடல் வந்து பண்பு தொகை, உலா அது வந்து செய்யுளிசை அளபடை, உலா அதுனா செய்யுளிசை அளபடை, வெறியன சொல்லிசை அளபடை, வெறிய வந்து சொல்லிசை அளபடை. செய்த பகுபத உறுப்பிலக்கணம், செய்த அதை வந்து செய் ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். செய் வந்து பகுதி, இத்து வந்து இறந்த கால இடைநிலை, ஆ வந்து பெயரச்ச விகுதி, ஆ வந்து பெயரச்ச விகுதி. பெருங்கடல் புணர்ச்சி விதி காண்க, பெருமை ப்ளஸ் கடல் அப்படின்னு வந்து பிரிக்கலாம். ஈறுபோதல் விதிப்படி மை வந்து போயிட்டு பெரு ப்ளஸ் கடல் அப்படின்னு வந்து மாறும். இனமிகள் விதிப்படி பெரும் ப்ளஸ் கடல் பெருங்கடல் அப்படின்னு இணையுது. பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் சந்தைக்குரிய உற்பத்தி பொருளாக எது விளங்கியது? எது அப்படின்னா உப்பு. பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் சந்தைக்குரிய உற்பத்தி பொருளாக எது விளங்கியது? உப்பு வந்து விளங்கியது. உப்பு விளையும் களத்திற்கு டேஸ் என்று பெயர்? அளம். உப்பு விளையும் களத்திற்கு அளம் என்று பெயர். கடலுக்கு அருகில் மணல் திட்டுகளில் கடல் நீர் தேங்கியிருக்கும் பகுதிக்கு டேஸ் என்று பெயர்? ஆன்சர் வந்து உப்பங்களி. கடலுக்கு அருகில் மணல் திட்டுகளில் கடல் நீர் தேங்கியிருக்கும் பகுதிக்கு உப்பங்களி என்று பெயர். கடல் நீரை பாத்திகளில் தேக்கி வெயிலில் ஆவியாக்கி உப்பு படிவதற்கு ஏற்ற வகையில் அமைக்கப்பட்ட இடத்தை டேஸ் என்கிறோம்? ஆன்சர் வந்து உப்பளம். கடல் நீரை பாத்திகளில் தேக்கி வெயிலில் ஆவியாக்கி உப்பு படிவதற்கு ஏற்ற வகையில் அமைக்கப்பட்ட இடத்தை உப்பளம் என்கிறோம். பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகள் வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட நூல் எது அப்படின்னா அகநானூறு. பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகள் வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட நூல் தான் வந்து அகநானூறு. அகநானூறு டேஸ் நூல்களுள் ஒன்று. எதுனா அகநானூறு வந்து 8 தொகை நூல்களுள் ஒன்று தான் அகநானூறு. இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். இது கொஷின் எடுத்த கொஷின் அதுக்கப்புறம் வந்து கரெக்ஷன் பண்ணிட்டோம். இதெல்லாம் புக்கில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அகநானூறு வந்து 8 தொகை நூல்கள் ஒன்று தான் அகநானூறு. அகநானூறு 3 பிரிவுகளை உடையது. அவை: களிற்றியானை நிறை வந்து 120 பாடல்கள், மணிமிடை பவளம் வந்து 180 பாடல்கள், நித்தலக்கோவை வந்து 100 பாடல்கள். களிற்றியானை நிறை வந்து 120 பாடல்கள், மணிமிடை பவளம் 180 பாடல்கள், நித்தலக்கோவை வந்து 100 பாடல்கள். அகப்பாடல் மட்டுமே பாடியவர்களுள் ஒருவர் தான் வந்து அம்முவனார். அகப்பாடல் மட்டுமே பாடியவர்களுள் ஒருவர் தான் வந்து அம்முவனார். அகநானூற்றில் நெய்தல் திணையை பாடியவர் யாருன்னா அம்முவனார். அகநானூற்றில் நெய்தல் திணையை பாடியவர் வந்து அம்முவனார். நெய்தல் திணையை பாடுவதில் வல்லவர் வந்து அம்முவனார். நெய்தல் திணையை பாடுவதில் வல்லவர் வந்து அம்முவனார். அம்முவனார் 8 தொகையில் உள்ள எந்தெந்த நூல்களில் பாடல்களை இயற்றியுள்ளார்? நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு. ஸோ இதில் எல்லாமே அம்முவனார் பாடல்கள் வந்து இருக்குது. 5வது தலைப்பு வந்து தலைக்குளம். தலைக்குளம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் வந்து தோப்பில் முகமது மீரான். தலைக்குளம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? தோப்பில் முகமது மீரான். பொறுத்துக்க, அதாவது இந்த சிறுகதையில் இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைகள், அதனுடைய மீனிங் வந்து கொடுத்துருக்காங்க. உம்மா அப்படின்னா அம்மா, வாப்பான்னா அப்பா, ஏச்சுனா திட்டுதல், கடவுனா படித்துறை, கன்னியோர் கோணம் அப்படின்னா கன்னியார் கோணம் வந்து ஒரு வயற்காட்டின் பெயர் தான் கன்னியார் கோணம். பாவாத்துனா துணி நெய்ய வேண்டிய நூலுக்கு பசை கொடுப்பது தான் வந்து பாவாத்து. சுள்ளைக்கு உள்ளிருந்து அப்படின்னா செங்கல், அதாவது நெருப்பு சுள்ளைக்கு உள்ளிருந்து. அடிப்பற்றி இருக்கும்னா அடித்தரை தெரியும்படி இருக்கும். வேசடையாகனா சற்று கோபமாக, வேசடையாகனா சற்று கோபமாக. அமானிதம் அப்படின்னா பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயந்தான் வந்து அமானிதம். ஏலாவில் இருந்து அப்படின்னா பெரிய வயலில் இருந்து. ஏலாவில் இருந்து வந்து பெரிய வயலில் இருந்து. முக்கால் மூண்டாணி வந்து ஒரு அளவு. முக்கால் மூண்டாணி என்பது ஒரு அளவு. புன்ன மூட்டடி என்பது புன்னை மரத்தின் நிழல். புன்ன மூட்டடி என்பது புன்னை மரத்தின் நிழல்.
வட்டாரத் தமிழ் ஒரு முக்கியமான கொஷின். புதுமைப்பித்தன் வந்து நெல்லைத் தமிழ். புதுமைப்பித்தன் வந்து நெல்லைத் தமிழ். சண்முக சுந்தரம் வந்து கோவைத் தமிழ். சண்முக சுந்தரம் வந்து கோவைத் தமிழ். ஜெயகாந்தன் வந்து சென்னை வட்டாரத் தமிழ். ஜெயகாந்தன் சென்னை வட்டாரத் தமிழ். தி ஜானகிராமன் வந்து தஞ்சை தமிழ். தி ஜானகிராமன் வந்து தஞ்சை தமிழ். தோப்பில் முகமது மீரான் வந்து குமரி தமிழ். தோப்பில் முகமது மீரான் வந்து குமரி தமிழ். கி ராஜநாராயணன் வந்து கோவில்பட்டி தமிழ். கி ராஜநாராயணன் வந்து கோவில்பட்டி தமிழ். நம்முடைய வட்டார எழுத்திற்கு கரிசல் இலக்கியம் என்ற பெயரிட்டவர் வந்து கி ராஜநாராயணன். தம்முடைய வட்டார எழுத்திற்கு கரிசல் இலக்கியம் என்று பெயரிட்டவர் வந்து கி ராஜநாராயணன். சிறுகதைகள் வட்டாரம் சார்ந்து தொகுக்கப்பட்டு டேஸ் என்பது போன்று வெளியீடு பெறுகின்றது. தஞ்சை கதைகள். சிறுகதைகள் வட்டாரம் சார்ந்து தொகுக்கப்பட்டு தஞ்சை கதைகள் என்பது போன்று வெளியீடு பெறுகின்றது. தலைகுளம் என்ற சிறுகதை தோப்பில் முகமது மீரான் எந்நூலில் இருந்து எடுக்கப்பட்டது. ஒரு குட்டி தீவின் வரைபடம் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. தலைக்குளம் என்ற சிறுகதை தோப்பில் முகமது மீரானின் ஒரு குட்டி தீவின் வரைபடம் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. தோப்பில் முகமது மீரான் பிறந்த ஆண்டு வந்து 1944. தோப்பில் முகமது மீரான் பிறந்த ஊர் வந்து தேங்காய்பட்டினம், கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய தேங்காய்பட்டினம். தோப்பில் முகமது மீரான் எழுதிய சாய்வு நாற்காலி புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்த ஆண்டு 1997. முக்கியமான கொஷின். தோப்பில் முகமது மீரான் எழுதிய சாய்வு நாற்காலி புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்த ஆண்டு 1997. தோப்பில் முகமது மீரானின் எந்த படைப்புகள் தமிழக அரசின் விருதினை பெற்றுள்ளது? துறைமுகம், கூனன் தோப்பு. தோப்பில் முகமது மீரானின் எந்த படைப்புகள் தமிழக அரசின் விருது பெற்றுள்ளதுன்னா துறைமுகம், கூனன் தோப்பு. நெக்ஸ்ட்டு வந்து படிமம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறதில்ல, ஆனால் நம்மளுடைய புக்கு வாங்கினீங்கன்னா அதில் வந்து இருக்கும், நீங்கள் படிச்சுக்கலாம். புக் பேக் கொஷின்ஸ். சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல, அது நம்பிக்கையின் மையம். காரணம். ஸோ காரணம் என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து ஏபிசி மூணுமே சரி. அதாவது இது வந்து ஏபிசின்னு செட் பண்ணிக்கலாம். நேரடி மறைமுக வேலை வாய்ப்புகளின் களம் எது? சென்னை. மென்பொருள் வன்பொருள் வாகன உற்பத்தியில் பங்கு வந்து சென்னை இருக்குது. மென்பொருள் ஏற்றுமதியில் முன்னிலையில் வந்து இருக்குது சென்னை. ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 146வது கொஷின். கூற்று. இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர். காரணம். கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் துணி சார்ந்ததாகவே இருந்தது. ஸோ ரெண்டுமே வந்து சரி. கூற்று சரி, காரணமும் வந்து சரி. 147 பொறுத்துக. திருவல்லிக்கேணி ஆறு வந்து பார்த்திங்கன்னா கூவம். பக்கிங்காம் கால்வாய் வந்து மாவலிபுரச் செலவு. பல்லாவரம் வந்து கல்கோடாரி. எழும்பூர் வந்து அருங்காட்சியகம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார். இத்தொடர் உணர்த்தும் பண்பு என்ன அப்படின்னா முரண் பண்பு. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் என்பது முரண் பண்பு. வெளியேறி நெமலி இதில் குறிப்பிடப்படும் விலங்கு எது? இது நெமலி அப்படின்னா வந்து ஆன்சர் வந்து நாய். வெளியேறி நெமலி இதில் குறிப்பிடப்படும் விலங்கு வந்து எதுனா நெமலி என்பதன் பொருள் வந்து நாய். சான்றோர் சித்திரம் சோமசுந்தர பாரதியார். சோமசுந்தர பாரதியாரின் காலம் வந்து 1879 1959 வரை. எட்டயபுரம் அரண்மனைக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்த புலவர் வந்து சோமசுந்தர பாரதியார். எட்டயபுரம் அரண்மனைக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்த புலவர் தான் சோமசுந்தர பாரதியார். எட்டயபுரம் அரண்மனையில் பாடல் இயற்றி பாரதம் எனும் பட்டம் பெற்ற இருவர் யார் அப்படின்னா ஒன்று சுப்பிரமணிய பாரதியார், இன்னொன்று சோமசுந்தர பாரதியார். சோமசுந்தர பாரதியார் வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு யாரின் அழைப்பை ஏற்று ரூ. 100 சம்பளத்தில் சுதேசி கப்பல் நிறுவனத்தின் நிர்வாக பொறுப்பை ஏற்றார்? யாருடைய அழைப்பை ஏற்றுனா வஉசியுடைய அழைப்பை ஏற்று வந்து ரூ. 100 சம்பளத்தில் சுதேசி கப்பல் நிறுவனத்தின் நிர்வாக பொறுப்பை ஏற்றார். வஉசி யாரை குறிப்பிட்டு என்னுடன் 2 சரக்கு கப்பலோடு 3வது ஒரு தமிழ் கப்பல் உள்ளது என கூறினார்? யாரை அப்படின்னா சோமசுந்தர பாரதியாரை குறிப்பிட்டு வந்து என்னுடன் 2 சரக்கு கப்பலோடு 3வது ஒரு தமிழ் கப்பல் உள்ளது என கூறினார். சோமசுந்தர பாரதியார் எந்த பல்கலைக்கழகத்தில்
தமிழ்துறை தலைவராக பணியாற்றினார்? எதுனா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றினார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முன்னின்று செயலாற்றியவர் தான் வந்து சோமசுந்தர பாரதியார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முன்னின்று செயலாற்றியவர் வந்து சோமசுந்தர பாரதியார். சோமசுந்தர பாரதியார் இயற்றிய நூல்கள் வந்து தசரதன் குறையும், கையேயி நிறையும், தசரதன் குறையும், கையேயி நிறையும், திருவள்ளுவர், சேரர் தாய முறை, தமிழும் தமிழரும். தசரதன் குறையும், கையேயி நிறையும், திருவள்ளுவர், சேரர் தாயமுறை, தமிழும் தமிழரும். தொல்காப்பிய பொருளதிகார அகத்திணையியல், புறத்திணையியல், மெய்ப்பாட்டியல் ஆகியவற்றுக்கு உரை எழுதியவர் சோமசுந்தர பாரதியார். தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் அகத்திணையியல், புறத்திணையியல், மெய்ப்பாட்டியல் ஆகியவற்றுக்கு உரை எழுதியவர் தான் சோமசுந்தர பாரதியார். சடங்குகள் இல்லா திருமண விழாக்களை முன்னின்று நடத்தியவர் வந்து சோமசுந்தர பாரதியார். சடங்குகள் இல்லாத திருமண விழாக்களை முன்னின்று நடத்தியவர் வந்து சோமசுந்தர பாரதியார். வஉசி சுப்பிரமணிய சிவா ஆகியோர் மீதான வழக்குகளில் அவர்களுக்காக வாதாடியவர் தான் சோமசுந்தர பாரதியார். வஉசி சுப்பிரமணிய சிவா ஆகியோர் மீதான வழக்குகளில் அவர்களுக்காக வாதாடியவர் வந்து சோமசுந்தர பாரதியார். பிறப்பினால் எவர்க்கும் உலகில் பெருமை வாராதப்பா, சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா என்ற பாடல் வரியை இயற்றியவர் வந்து கவிமணி தேசிய விநாயகம். பிறப்பினால் எவர்க்கும் உலகில் பெருமை வாராதப்பா, சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா என்ற பாடல் வரியை இயற்றியவர் வந்து கவிமணி தேசிய விநாயகம். 17ஆம் நூற்றாண்டை சார்ந்த உள்நாட்டு சந்தைக்கு பொருள்களை எடுத்துச் செல்லும் சிறு வணிகர் கூட்டம் போன்ற ஓவியம் எங்கு அமைந்துள்ளது? சிதம்பரம். 17ஆம் நூற்றாண்டை சார்ந்த உள்நாட்டு சந்தைக்கு பொருள்களை எடுத்துச் செல்லும் சிறு வணிகர் கூட்டம் போன்ற ஓவியம் எங்கு அமைந்துள்ளது? சிதம்பரத்திலிருந்து அமைந்துள்ளது. எட்டு தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல் வந்து 5 இருக்குது. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, கலித்தொகை. இதெல்லாம் வந்து 8 தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல். 8 தொகை நூல்களில் புறம் சார்ந்த நூல் வந்து புறநானூறு, பதிற்று 10. புறநானூறு, பதிற்று 10 இது ரெண்டுமே வந்து புறம் சார்ந்த நூல். 8 தொகை நூல்களுள் அகமும் புறமும் கலந்த நூல் தான் வந்து பரிபாடல். கொஷின் கேட்டிருக்காங்க எக்ஸாமில். 8 தொகை நூலில் அகமும் புறமும் கலந்த நூல் தான் பரிபாடல். 10 பாட்டு நூல்களில் அகம் சார்ந்த நூல் பாருங்கள், குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, பட்டினப்பாலை. இதெல்லாம் வந்து 10 பாட்டு நூல்களில் அகம் சார்ந்த நூல்கள். 10 பாட்டு நூல்களில் புறம் சார்ந்த நூல்கள் வந்து மதுரை காஞ்சி, திருமுருகாற்றுப்படை, புறநாற்றுப்படை, பெரும்நாற்றுப்படை, சிறும்நாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை. இது 10 பாட்டு நூல்களில் புறம் சார்ந்த நூல்கள். இதே ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை கேட்டாங்கன்னா 5 நூல்கள். இது 5மே ஆற்றுப்படை நூல்கள். படிப்போம், பயன்படுத்துவோம். அஃபிடேவிட் வந்து ஆணை உறுதி ஆவணம், அலிகேஷன் சாட்டுரை, கன்விக்ஷன் வந்து தண்டனை, ஜுரிஸ்டிக்ஷன் வந்து அதிகார எல்லை, பிளைன்டிஃப் வந்து வாதி. 170 அறிவை விரிவு செய். ஒரு குட்டித்தீவின் வரைபடம் வந்து தோப்பில் முகமது மீரான். ஒரு பார்வையில் சென்னை நகரம் வந்து அசோகமித்திரன். சென்னை பட்டணம் வந்து ராமச்சந்திர வைத்தியநாத். ராமலிங்க அடிகள் வரலாறு வந்து ஊரன் அடிகள். ஸோ இயல் 5 முடிச்சிட்டோம். இன்னொரு 3 இயல் இருக்குது, ஸ்பீடாக முடிச்சிடலாம். தேங்க்யூ.